நம்ம தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்றது மூலமா என்ன சொல்லுகிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, இதுல என்ன அடங்கி இருக்குன்ற சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா 2 காரியங்கள், 2 வார்த்தைகளை வலியுறுத்த விரும்புகிறேன். தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன, அதுல என்ன இருக்கு, அதுல என்ன அடங்கி இருக்கு? 2 காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உண்மையிலே நம்மோட இருக்கிறார், ஸ்பெஷலா நம்மோட இருக்கிறார். 2வது, இதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது அதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. எதை நினைவு கூறும்போது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுவது மிகவும் அவசியம். இதை நினைவு கூறும்போது தான் பெரிய வல்லமை இருக்கு. 3வது தான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களோட இருந்தார்னா உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாரு. இன்னைக்கு பலருக்கு பல விதமான உதவிகள் தேவை. உங்களை பார்த்து தான் நான் பேசுகிறேனுங்க. அப்புறம் குறிப்பா அந்த உதவியை நாடணும், கேட்கணும், எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். கடைசியா, தேவன் நம்மோட என்றென்றைக்கும் இருக்கும்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோட இருப்பேன்னு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பாரா, தொடர்ந்து இருப்பாரான்னு சந்தேகம் வர்றவர்களுக்கு சொல்லுகிறேன், வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களை ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உங்களோட என்றென்றைக்கும் இருப்பார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாருங்க. வாக்கு மாறாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய அந்த வாக்கு தத்தங்களை பாருங்க கொஞ்சம். யோவான் 14 இயேசுனுடைய வார்த்தையில வாசிக்கிறேன். எப்படி வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. இயேசு ப்ராமிஸ் பண்ணுகிறார். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களோட இருக்கிறார், வாசம் பண்றார், உங்களுக்குள்ளவே இருக்கிறார்னு சொல்றார். 18 பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களை தனியா விட மாட்டேன்றார் இயேசு. உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவார்? ஆவியானவர் மூலமாக ஏற்கனவே வந்திருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். மத்தேயு 28 இயேசு திரும்ப வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ கடைசி அவர் சொல்ற வார்த்தை, முடிக்கிற வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. குறிப்பா பிரச்சனையின் மத்தியில் உங்களோட இருப்பேன்னு கூட வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 43 பாருங்க. ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது. தண்ணீர், ஆறுனா பிரச்சனையை குறிக்குது. மெயின் பாயிண்ட் லிட்டரலா தண்ணியில போறப்போ கிடையாது. லிட்டரலா தண்ணியில போறப்போ கூட தேவன் காத்தார்த்த முடியும் ஜனத்தை. பாயிண்ட்னா வெள்ளம் போல பிரச்சனைகள், அக்னியை போல பிரச்சனைகள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இருப்பேன், உன்னை அதை அழிக்க முடியாதுன்றார். இந்த பிரச்சனை உன்னை அழிக்க முடியாது, நான் இருக்கிறேன், கூடவே இருக்கிறேன், நீ இதை விட்டு வெளியே வருவ. வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, தொடர்ந்து இருப்பேன், என்றென்றைக்கும் இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 13:5, எபிரேயர் 13:5 பிற்பகுதி பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கை பிடிச்சுக்கோங்க. நீங்க அந்த வாக்கை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு உணர்வு இருக்குதோ இல்லையோங்க, அது பெருசு இல்லை. உணர்வு வந்தா நல்லதுங்க. ஆனா அது இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்கு, அதை பிடிச்சுக்கோங்க. எந்த உணர்வும் இல்லாதப்போ, பயம் வரப்போ இந்த வாக்கு தத்தத்தை திறந்து பாருங்க. இந்த வார்த்தைகளை உங்க கண்களுக்கு முன்பாக வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, உங்க போன்ல வச்சுக்கோங்க. எதையாவது ஒன்று பண்ணுங்க. அந்த வார்த்தைகளை பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வாக்கையே அப்படியே தொடர்ந்து பிடிச்சிட்டு இருங்க. ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார்னா இவர் வாக்கு மாறாத தேவன், பொய் உரையாத தேவன். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். உன்னுடனே இருப்பேன்னா இருப்பேன், அவ்வளவுதான். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது, நிறைவேறாம போகாது. நீங்க இந்த வாக்கு தத்தத்துக்கு பெரிய ஒரு கனத்தையும் மரியாதையும் செலுத்தும் போது, கஷ்டமான நேரத்தையும் இல்லை நான் இதை பிடிச்சிப்பேன், இதை நம்புவேன்னு சொல்லும் போது பாருங்க, நான் நம்புறேன் உண்மையில அங்க பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உணர்வே இல்லாதப்போ என்னங்க பண்றது? வாக்கு பிடிச்சுக்கோங்க. தேவன் என்னோட இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்தா தெரியல, உணர்வை பார்த்தா தெரியல, உணர்ச்சியை பார்த்தா தெரியல. ஆனா வாக்கு தத்தம் சொல்றதுனால அதை பிடிச்சுக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, சரி ஓகே, உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, சூழ்நிலையும் முரண்பாடா இருக்கு, ஆனா வாக்கு தத்தம் இருக்கு. இவர் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா உண்மை உள்ளவர் இவர். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படி எண்ணுங்கள், இப்படி யோசியுங்கள். எப்படி யோசிக்காதீங்க பாருங்க. நம்ம பொதுவாக எப்படி யோசிக்கிறோம்? எங்கெங்க இருக்கிறார், இல்லை ஒண்ணுமே மாற மாட்டேங்குது, எங்கெங்க இருக்கிறார்? அது ஒரு விதமான யோசனை. அதை விட்டுட்டு இப்படி யோசிங்க, வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் என்னோட இருக்கிறார், நிச்சயம் இருக்கிறார். யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது உணர்ச்சியே இல்லாதப்போ சொல்றேன், தேவன் என்னோட இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வே இல்லாதப்போ என்னங்க செய்யணும்? அப்படியே விடாதீங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் என்னோட இருக்கிறார். அடுத்தது நன்றி செலுத்துங்க. தேவனே நீர் என்னோட இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. நன்றி செலுத்துங்க. தேவனே நீர் என்னோட இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது அதை தியானியுங்கள். அதையே யோசித்துட்டுருங்க, அதையே யோசித்துட்டுருங்க. மற்றதெல்லாம் யோசித்துட்டு இருக்கிறத காட்டிலும் இதை யோசிங்க. தேவன் என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இவர் என்னோட இருக்கிறார், எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் இவர் என்னோட இருக்கிறார், நல்லவர் என்னோட இருக்கிறார், ஆளுகிறவர் என்னோட இருக்கிறார். இதையே தியானிங்க, புரட்டி புரட்டி பாருங்க. அஞ்சாவது, இதன் அடிப்படையிலே பேசுங்க, நடந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் இதை வாயத்தரன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா இது அடிப்படையில் மற்ற காரியங்களை பேசுங்கன்ற. இங்க எபிரேயர் 13 பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குது. இவர் என்ன பண்றாரு, எந்த அளவுக்கு இதை நம்புறாருன்னா, இந்த எழுத்தாளர் எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் பாருங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்ப நாம இப்படி சொல்லலாமே. வேற ஒண்ணு சொல்றாரு, இதோட சம்பந்தப்பட்ட மற்ற காரியங்களை பேசுகிறார். இதே இதை வாய் திறந்து சொல்றதுன்னு ஒரு லெவல். ஆனா இதை சொல்லிட்டே இருக்கிறப்போ, இதை தியானிச்சுட்டே இருக்கிறப்போ மற்ற காரியங்களும் உங்க வாயிலிருந்து வரணும். என்னது? இதோட சம்பந்தப்பட்ட மற்ற காரியங்கள். இவர் பேசுகிற மாதிரி நாம பேசணும். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும், இந்த வியாதி எனக்கு என்ன செய்யும், இந்த பொருளாதார இந்த வறுமை எனக்கு என்ன செய்யும், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் பயப்படேன் என்று நாம் பேச வேண்டும். கடைசியா, என்றென்றைக்கும் நம்மோட இருக்கிறார். வாக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்ல கொஞ்சம் வீக்கா வந்துருச்சு பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆங்கிலத்தில் பிளஸ் கிரேக்கம், ஆங்கிலத்தை விட கிரேக்க மொழியில தான் அந்த எஃபெக்ட் சூப்பரா வருது. எஃபெக்ட் எப்படி வருதுன்னா, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒருபோதும்னா நெவர். ஆக்சுவலா கிரேக்க மொழியில சொல்றாங்க, அங்க 5 நோ நெவர் இருக்கான், 5 தடவை. நான் இதை நிச்சயம் ஒருபோதும் செய்ய மாட்டேன்,
நிச்சயம் நடக்காது. என்ன நடக்காது? உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். என்றென்றைக்கும் நம்மோட. பாருங்க, தேவன் ஒருத்தர் தாங்க இப்படி வாக்கு கொடுக்க முடியும். தேவன் ஒருத்தர் தான் இப்படி வாக்கு கொடுக்க முடியும். நான் சொன்னேன்ல, உங்க குடும்பம் உங்களோட இருக்கிறது போல தேவன் அவ்வளோ நிஜமா உங்களோட இருக்கிறாருன்னு. ஆனா உண்மை என்னவென்றால், நம்முடைய குடும்பம் நம்மளை பார்த்து சொல்ல முடியாது, நான் உன்னை விட்டு ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன், விலகவும் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எப்போவுமே உன்னோட இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இருக்க விரும்புகிறோம், பெற்றோராகிய நாம் அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறோம், வாக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் சொல்ல முடியாது. பிள்ளைகளும் பெற்றோருக்கு சொல்ல முடியாது. ஏங்க? ஒருவேளை நாம் எல்லாரும் நல்லா இருந்து எல்லாம் பண்ணால் கூட மரணம்னு ஒன்று இருக்கு. மரணம் நம்மளை நாம் நேசிக்கிற இடத்துலேருந்து நம்ம பிரித்து விடுகிறது. நம்ம அவங்களோட என்றென்றைக்கும் இருக்க முடியல. பெற்றோர் பிள்ளைகளிலிருந்து மரணத்தின் நிமித்தமாய் பிரிக்கப்படுகிறார்கள். எந்த நண்பனும் சொல்ல முடியாது உன்னோட எப்பவுமே இருப்பேன்னு. கணவன் மனைவி கூட அப்படி சொல்ல முடியாது. மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் தான் திருமணத்திலே சொல்றோம். தேவன் ஒருவர் மட்டும்தான் இந்த வாக்கை கொடுக்க முடியும். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஏன்னா மரணம் கூட நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. மரணத்தில் என்னங்க நடக்குது? மரணத்தில் இது வரைக்கும் நடக்காதது நடக்குது. அதாவது இவ்வளோ நாட்களாக, இவ்வளோ ஆண்டுகளாக ஒருத்தர் ரொம்ப காலமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அவ்வளோ காலமும் அவங்க சரீரத்தோட இணைக்கப்பட்டு தானே வாழ்ந்தாங்க. நம்ம யோசிக்கிறதே இல்லை. சரீரம் எப்பவுமே நம்மளோட தான் இருக்குது. ஆனால் மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம். பாருங்க, நம்ம ஆவியாக இருக்கிறோம், ஒரு ஆத்துமா வைத்து கொண்டிருக்கிறோம், சரீரத்துக்குள்ளே வாழுகிறோம். மரணத்தில் என்ன நடக்குது? நம்முடைய உள்ளான மனிதன் ஆவி, ஆத்துமா நம்ம சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுது. நம்முடைய ஆவி சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுதுங்க. அடக்கம் பண்ணும்போது அந்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ணுறோம், ஆவி கிடையாது. ஆவி மனுஷன் எங்கே போனான்? எங்கே இருக்கிறார்? ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி என்ன நடக்குது? மரிக்கும் போது என்ன நடக்குதுங்க? கிறிஸ்தவனுடைய ஆவிக்கு வேதம் போதிக்குது, to be absent from the body is to be present with the Lord. 2 கொரிந்தியர் 5:8. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இங்கிருந்து போய், எங்கிருந்து போய்? இந்த தேகம். ஆங்கிலத்தில் to be absent from the body, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் குடி இருக்க அதிகமாய் விரும்புகிறோம். அப்போ உள்ளான மனிதனை பேசுகிறார் பவுல். மரணத்தில் என்ன நடக்குது? இந்த சரீரத்தை விட்டு பிரிக்கிறோம், ஆனால் இயேசுவுடன் போய் இருக்கிறோம். இங்கே ஆப்சன்னா அங்கே பிரசன்ட்ன்றாரு. பிலிப்பியர் 1:23 அதே தான் சொல்றாரு பாருங்க. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்போ பாடியை விட்டு பிரிஞ்சு இயேசுவோட இருக்க முடியும். அதுதான் நடக்குது மரணத்தில். ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் என்ன ரொம்ப விசேஷித்த ஒரு காரியம் பாருங்க. அங்கே என்ன நடக்குது? கிறிஸ்தவனுடைய ஆவி அந்த சரீரத்தை விட்டு போய் இயேசுடன் இருக்குது. சும்மா ஒரு க்ஷணப்பொழுதுல நடக்குது இது. இங்கே ஆப்சன்னா அங்கே ப்ரெசன்ட். என்ன சொல்ல வரேன்? மரணத்தில் இது வரைக்கும் நடக்காதது நடக்குது. அது என்னன்னா, நம்ம சரீரத்திலிருந்தே நம்முடைய ஆவி பிரிக்கப்படுது. சரீரத்தை விட்டு போறோம், ஆனா இயேசுவை விட்டுட்டு போவே இல்லை. ஏன்னா இங்கேயும் இயேசுவோட தான் இருக்கிறோம். இங்க இந்த சரீரத்தை விட்டு போகும்போது கூட இயேசுவோட தான் நாம் இருக்கிறோம். இயேசுடனே குடி இருக்கிறோம். அந்த அளவுக்கு பாருங்க, மரணம் கூட நம்மளை அவர்கிட்ட பிரிக்கவே முடியல. உங்க குடும்பம் உங்களோட இருக்குதுங்க, ஆனா அதை காட்டிலும் தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க சரீரம் உங்களோட இருக்குங்க, ஆனா அதை காட்டிலும் தேவன் உங்களோட இருக்கிறார். ஒரு நாள் மரணத்தில் சரீரம் கூட நம்ம இடத்திலிருந்து பிரிக்கப்படும், ஆனா தேவன் நம்ம இடத்திலிருந்து போகவே மாட்டார். நாம அவரிடத்திலிருந்து பிரிக்கப்படவே மாட்டோம். என்றென்றைக்கும் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், என்றென்றைக்கும் அவரோட இருப்போம். அப்படியே பைபிளுடைய முடிவு போய் பார்த்தீங்கன்னா, நாம மரணத்துக்கு அப்புறம் உயிரோட எழுப்பப்படுவோம்னு சொல்லுது வேதம். அன்றைக்கு மகிமையுள்ள சரீரத்தோடு தேவனோட என்றென்றைக்கும் வாழுவோம் என்று சொல்லுகிறது. தேவன் உங்களுடன் இருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, நித்தியமாய் உங்களுடன் இருக்கிறார். இதுவே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறது.